Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1105 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஸ்பிங்ஸ்ங்கிற ஒரு ஐலாண்ட காட்டுறாங்க. இதுதான் ஒயிட் பியர்டு பிறந்து வளர்ந்த இடத்த பாத்தீங்களா எப்படி பச்சை பசேல்னு சும்மா சூப்பரா இருக்குது. அங்க இருக்கவங்க எல்லாம் மார்க்கோவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவன் திடீர்னு கிளம்பிட்டான்ல, அதான் லேண்ட் ஆஃப் ஆனோல சண்டை போடுறதுக்காக அங்க வந்துட்டான்ல, அதனால இவனுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு பயந்துருப்பாங்க. அப்போ ஒரே ஒரு பையன் மட்டும் நான் பயப்படல, ஆனா நேவிய பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்குதும்பா. ஏன்னு கேட்டா அவங்க ஒயிட் பியர்டோட ட்ரெஷரை வந்து சீஸ் பண்ண போறாங்களாமா. அப்படின்னா பைரட்ஸுங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம், அவங்க அதை விட ரொம்ப மோசமா இருக்காங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பதான் மார்க்கோ வர்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க. என்ன இருக்குன்னா, ஒரு நேவி கூட்டம் வந்து அங்க இருக்க எல்லாத்தையுமே ரவுண்ட் அப் பண்ணி ஒரே இடத்துல உட்கார வச்சு நல்லா கேட்டுங்க, நான் என்ன சொல்றேன் எது சொல்றேன்னு கேட்டு ஒழுங்கா கோஆபரேட் பண்ணீங்கன்னா உங்க உசுருக்கு ஒன்னும் ஆகாது, இல்லன்னா தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். இந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா வேர்ல்டு கவர்மெண்டோட அஃபிலியேட் இல்லாத ஒரு ஐலாண்டு, அதாவது அவங்க கண்ட்ரோல்ல இல்ல. சோ அப்படி இருக்கும்போது உங்க யார கொன்னாலும் எந்த ஒரு தப்பும் இல்ல. ஏன்னா இங்கதான் வேர்ல்டு கவர்மெண்டோட சட்டத்திட்டமே இல்லையாச்சு. எனக்கு நல்லா தெரியும் ஒயிட் பியர்டு சேர்த்தி வச்ச நிறைய ட்ரெஷர் இங்கதான் இந்த ஐலாண்ட்ல தான் எங்கேயோ மறைஞ்சிருக்குது. அது எங்க ஏதுன்னு ஒழுங்கா சொல்லுங்கன்னு பயங்கரமா மிரட்டுவான். யோ இருந்தா சொல்ல மாட்டானாயா, அந்த மாதிரி நாங்க எதுவும் கேள்விப்பட்டதில்ல, எங்களுக்கு தெரியாதும்பாங்க. ஆனா அவன் நம்ப மாட்டான். எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க சொல்ல மாட்டோமா, தெரியாத விஷயத்த நாங்க எப்படி சொல்றதுன்னு வேற கேட்பாங்க. உடனே அவனுக்கு வெறியாயி, ஓ அப்ப சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கன் பாயிண்ட்ல லாக் பண்ணி ஒவ்வொருத்தரையா நான் சுட்டு தள்ள போறேன்பா. இவனுங்க பாத்தீங்கன்னா குழந்தைன்னு கூட பார்க்காம அதுக்கு நேரம் கண்ணை நீட்டுவானுங்க. அங்க இருக்க கிளவி எல்லாம், ஏண்டா எங்களால கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்க முடியலன்னா அதுக்காக இப்படியா எங்களை குடும்பப்படுத்துவீங்க, நாங்களும் ஹியூமன்ஸ் தானேன்னு பச்சை பச்சையா கேட்டவொன்னே, ஏ தாய் கிழவி எங்களைய பார்த்துமே உனக்கு பயம் இல்லையா, மார்க்கோ இப்போ உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இங்க இல்ல, நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குங்களே அந்த தாய் கிழவிய அப்படின்ட்டு அலேக்கா தூக்கிடுவாங்க. பாவம் பாட்டி வேண்டாம் வேண்டான்னு கத்துவாங்க கதறுவாங்க. கேட்கலையே கன் பாயிண்ட நெத்தி போட்டுல வச்சிருவானுங்க. எல்லாம் வேண்டாம் வேண்டாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு கதறுவாங்க. பட் அவன் கேட்கற மாதிரி இல்ல. சுட போகும்போது தான் டம்மு 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 டம்முன்னு ஏதோ அதிர்ற சவுண்டு. அப்போங்கும்போது ஒரு பெரிய உருவம் வந்து அவனோட வாயிலேயே நங்குன்னு ஒரு அடி, சரியான அடி. இவ்வளவு நேரம் டயலாக் விட்டு இருந்தவன் அப்படியே பிளைங்ல போவான் பாருங்க. போயிட்டு அங்க இருக்க மலையில போய் சக்குன்னு ஒட்டிக்குவான். யாரான்னு பார்த்தா அந்த வீவில். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பாவோட ஐலாண்ட்லயே வந்து உங்க ஆட்டத்தை காமிப்பீங்க, ஓடுங்கடா அப்படின்ட்டு ஒரு கத்து கத்துவான். அவ்வளவுதான், எல்லாம் பீதியாகி 90ல ஓடுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த டவுன் மக்களுக்கு இன்னொரு மேட்டரும் தெரிய வருது. இந்த மாதிரி 7 வார்லார்ட்ஸ் அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கும் ஆளுங்க போயிருக்காங்கன்னு. அவங்கள கான்டாக்ட் பண்ணியாச்சு வர வைக்கலான்னு பார்த்தா அங்கேயுமே அவங்க அடி வாங்கிட்டாங்க போல. இங்க வேற மனுஷன் மாதிரி இல்லாம மான்ஸ்டர் மாதிரி ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருக்கான்ல. இனி இங்க வரும்போது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்டோட வருவோம், ஆளுங்க இல்லாம வந்தா இந்த மாதிரி தான் நமக்கு பஞ்சாயத்து ஆகும்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு கப்பலுக்கு போறது மட்டும் இல்ல, கப்பலை எடுத்துக்கிட்டு மின்னல் வேகத்துல போவானுங்க. ஆக்சுவலா வீவல் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வார்லாடா இருந்தவன் தானாமா, அவனையும் பிடிச்சாகணும், அதனால எங்களுக்கு பேக்கப் கொடுங்கன்னு போன்ல கத்திக்கிட்டே போவானுங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னு அந்த பையன் சொன்ன உடனே மார்க்கோவுக்கே கடுப்பா இருக்கும். பட் இருந்தாலும் அவன் வந்து காப்பாத்திட்டான்ல அப்படின்னா அவன் ஒரு ஹீரோ. சரி நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களே அதுவே போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீவலோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து மார்க்கோ கிட்ட காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பாங்க. என்னடான்னா நேவி ஆளுகளை விரட்டி அடிச்சான்ல, அதுக்கப்புறமும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதாவது அடுத்து பேக்கப் காண்டி இவனை பிடிக்க வந்தது யாரு தெரியுமா, அந்த நேவி அட்மிரல் அரமக்கி வந்து அடிச்சு செவனியெல்லாம் பேத்து அலேக்கா கப்பல்ல தூக்கி போட்டுட்டு அவனுக்கு பாட்டு கிளம்பிட்டானுங்க. அவங்க அம்மா கத்தி இருப்பாங்க கதறி இருப்பாங்க, வீவிலு வீவிலுன்னு என்ன பண்ண முடியல. அதனால என் பையனை ஒழுங்கா என்கிட்ட திருப்பி கொடுத்துரு, அவன் தான் ஒயிட் பியர்ட் எட்வர்ட் நியூகேட்டோட ஒரே வாரிசு அப்படின்ட்டு பயங்கரமா பில்டப் பண்ணுவா. இவ பாத்தீங்கன்னா இவளையே ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்லிக்குவா. அது மட்டும் இல்லாம அந்த ராக்ஸ் பைரட்ஸ் இருக்காங்கல்ல அதுல மெம்பரா இருந்தேன்னு வேற சொல்லிக்குவா. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டுமே இது வரைக்கும் இல்ல. ஆக்சுவலா இவளோட உண்மையான பேரு பக்கிங்ஹாம் ஸ்டசி. எத்தனை பேரு மார்க்கோ பார்த்துட்டு இதுக்காக தான் வந்தீங்களான்னு கேட்டோன்னே கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவாங்க. என் பையன் அவங்க அப்பாவோட வில்லேஜ ப்ரொடெக்ட் பண்றாங்கிற பேர்ல சண்டை போட்டு இப்ப ஜெயில இருக்கான், அவன் நிஜமாவே ஒயிட் பியர்டோட பையன் தான் வேற சொல்லி அழுவா. மார்க்கோக்கு அதுல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. பட் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்க மாட்டான். இங்க இந்த வில்லேஜ காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீர்வானா. உடனே அவளுக்கு கடுப்பாயிருச்சு. அப்படின்னா ஒயிட் பியர்டோட பையன் தான் வீவிலுங்கிறத நீ நம்பல, நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா இத ஒரு ஆளால ப்ரூவ் பண்ண முடியும். அவன் யாருன்னா டாக்டர் வேகா பங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இப்ப என்னன்னா அந்த வேகா பங்கு எல்லா இடத்துலயும் விளையாண்டு வச்சிருக்கான். இன்னும் என்னடா பஞ்சாயத்து போயிருக்குதுன்னு தெரியல, பாப்போம். சரி அதே நேரம் ஒரு பெரிய கப்பல் படையே போயிட்டு இருக்குது. வேற யாரும் இல்ல, நம்ம அட்மிரல் கிசரு தான். அவனே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு போய் டீ ஊத்தி கொடுப்பான். வேற யாரும் இல்ல, அந்த 5 வெல்டர்ஸ்ல ஒரு ஆளு செயின்ட் ஜெயகர்ஷியா சாட்டன். அவங்கிட்ட இதுக்கு முன்னாடி டாக்டர் வேகா பங்க மீட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டா பண்ணிருக்கேன், ஒரே ஒரு டைம். இப்ப என்னன்னா அவன் இவங்க எல்லாத்தையுமே ஏமாத்தி இருக்கான்ல, அதத்தான் இவங்க யாராலையுமே நம்ப முடியல. டீய கேஷுவலா குடிச்சிட்டு நடந்தது மோசமான சம்பவம் தான், நமக்கு அது ஒரு அவமானம் தான், ஆனா அதை விட அவனுக்கு மோசமான சம்பவம் நடக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் வேகா பங்க என்னென்ன லெவல்ல வெளுத்து வாங்க போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.